ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குது. நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப கஷ்டம். அடுத்தது எங்களுக்கு வகாவை செய்கிறதுக்கும் தண்ணி இல்லை. நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை தான் வெள்ளாமை வயல் செய்த, அதை வச்சு தான் நாங்கள் அடுத்த வருஷம் மட்டுக்கு திண்டுட்டு இருக்குது. அடுத்தது எங்களுக்கு வகாவை செய்கிறதுக்காக தண்ணி இல்லை. நாங்கள் மரக்கறியில் கடையில் வாங்கித்தான் சாப்பிடுது. எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களோட கையில் வசதி இல்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மரக்கறிகள் முட்டைகள் சாமான் வாங்கிறதுக்காக வசதியில் நாங்கள் இல்லை. அதால் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடுகள் வாங்கிறதுக்காக வருமானமும் எங்களுக்கு இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கு அது இல்லாமத்தால் சரியான ஒரு அளவிலான போஷாக்கு இல்லை. இந்த ப்ராஜெக்ட் தந்ததால் நாங்கள் எங்களுக்கு கூடு கோழி குட்டி கோழி இதில் கிடச்சிச்சு. அதால் நாங்கள் இந்த ஒரு வருஷம் எங்களுக்கு இது போயிருக்குது. இந்த கோழி எங்களுக்கு தந்தது ஒரு பிரயோசனம். இதால் தான் நாங்கள் இப்போதைக்கு இதில் செஞ்சுட்டு இருக்குது. இந்த கோழி நாங்கள் ட்ரைனிங் போய் வந்து அது அங்கே ட்ரைனிங்கில் எங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி தான் நாங்கள் இந்த கோழியை வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த கோழி ட்ரைனிங் போய் வந்தோம். அதில் எங்களுக்கு இந்த ட்ரைனிங் பற்றியெல்லாம் சொல்லி தந்தாங்க. அது மூலமாக தான் நாங்கள் இந்த கோழியை வளர்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கோழி ப்ராஜெக்ட் தந்ததுக்கால நாங்கள் இந்த கோழி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு 5-7 முட்டை இடுது. அந்த முட்டையை நாங்கள் வெளியில் விற்கிதோம். அந்த முட்டையை எடுத்து தான் நாங்கள் விற்று அந்த காசி வாரத்தில் தான் பிள்ளைகளுக்கு கிளாஸ் காசி கட்டுது. எங்களோட வீட்டுக்கும் சாப்பாட்டுகளுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். அதால் இந்த கோழி ப்ராஜெக்ட் எங்களுக்கு தந்தது சந்தோஷம்.